அல்லேலூயா. இந்த நாள் விசேஷித்த நாள், ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாள். And today is the special day that the Jesus Christ has been risen. அல்லேலூயா. மரித்த இயேசு அவர் எங்களுக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். அதான் அந்த ரகசியம். So the secret is like the Jesus has died and he has risen and he is living with us. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே 6வது வார்த்தை, நான் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 28வது அதிகாரம் 6வது வார்த்தை. Turn the chapter Matthew 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Turn the chapter 28:66. He is not here, he has risen, just as he said. Come and see the place where he lay. ஹல்லேலூயா. ஒவ்வொரு 6வது வசனங்கள்ல பாருங்க, கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்னு சொல்லி 3 சுவிசேஷங்களை நாங்கள் வாசிக்கக்கூடியதா இருக்கிறது. In all the 6th verse it has said like the Jesus has risen. மாற்கு 16:6 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Even if you see in the Mark chapter 16 it says that he is not here, he has risen. லூக்கா 24:6 வாசிப்போம் என்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Even in the Luke chapter 24:6 it says that இந்த he 3 has பாருங்க, not here, he has 3 risen. அதிகாரங்கள்ல பாருங்க, மத்தேயு 28:6, மாற்கு 14:6, லூக்கா 24:6, இந்த 3 வார்த்தையிலையும் பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். So if you see in these 3 chapters in Matthew and in Mark and in the Luke it says that he is not here and he has risen. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் அவர் உயிரோடு எழுந்தவராய் தேவதூதர்கள் சொல்லவில்லை, அவரே வந்து உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பித்தார். ஹல்லேலூயா. Whereas if you see in the John chapter, the angel of the Lord didn't say that he has risen, but then the Lord himself has come and he said that he has risen. இந்த 3 சுவிசேஷங்கள்ல பாருங்க, மத்தேயு, மாற்கு, லூக்கா, இந்த 3 பேரும் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அங்கே சாட்சியிடுகிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And when you see or when you read the Bible, we can see the testimony in the Matthew and Mark and the Luke that it has been that the Lord has risen. ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல மாத்திரம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். Whereas if you see in the Matthew chapter, the Holy Spirit has mentioned specially the word. ஹல்லேலூயா. மற்ற தீர்க்கதரிசனங்களிலே நாங்கள் வாசிக்காத ஒரு வார்த்தையை மத்தேயு சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மத்தேயுவை கொண்டு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். If you see rather than the other chapters in Matthew, he has mentioned specially. அந்த வார்த்தை பாருங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். And that word is like he is not here, he has risen just as he said. ஹல்லேலூயா. He is as he said, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். Just as he said, he has risen. ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். As Jesus has said, he has risen. இந்த பூமியில இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் 3.5 வருடங்கள் அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். So when Jesus lived in this world for 3 years, he has done his ministry. பிதாவுடைய ஊழியத்தை, பிதாவுடைய திட்டத்தை, பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றின தேவனாய் இருக்கிறார். So our Jesus has fulfilled the woes and the will that the Lord has done or kept for Jesus. ஆண்டவர் ஊழியம் பண்ணும்போது தம்முடைய சீஷருக்கு சொன்னார், நான் கொலை உண்ணப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன். So Jesus said to his disciples that I will be killed here, but then I'll rise in the 3 days. அவர் சொன்னபடியே இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். So as he said, like Jesus has risen in the 3rd day. இந்த தேவனுடைய சபையில இருந்து நாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறது
ஒரே காரணம் இயேசு அவர் உயிரோடு எழுந்தபடியால். So the reason why we are here and why we are glorifying the Lord is just because he has risen. எப்படி இருந்த அவர் சொன்னபடியே, as he said, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். As he said, he has risen. இயேசு சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். And our Lord is the God, like what he said, he will fulfill that. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. And the verse says that it is the wish that he wants to satisfy and fulfill the Israel people. அவர் சொன்னதை செய்கிற தேவன். And what he has said and he has fulfilled. சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடாத ஒரு தகப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He will never leave you until what he has said to you. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் அநேக காரியங்கள் சொல்லுகிறோம், promise பண்ணுகிறோம், அதை செய்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளே? So you can analyze yourself. We are proclaiming so many things among ourselves, but then just think that are we fulfilling that? நாங்கள் ஈஸியாக சொல்லி போட்டு போகிறோம், ஆண்டவரே உமக்காக இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும்னு சொல்லி. We are just saying like that, I'll do for you this, Lord, and that we are saying that to him. நல்லா போதகம் பண்றோம், உபதேசம் பண்றோம். We are preaching in very good way. ஆனா நான் இயேசுவுக்கு முன்னால நான் போய் நிக்கல, நான் ஆண்டவருக்கு சொன்னதை நான் செய்கிறேனா? So when I stand before the Lord Jesus Christ, just analyze yourself like that, are you doing what you have said to God? ஆண்டவர் இயேசு அவர் சொன்னதை நிறைவேற்றின தேவன். But then our Lord Jesus Christ, what he has said, he has fulfilled that. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின தகப்பன். And he has fulfilled what the Father has said to அவர் him. இந்த நாளில் எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் மரித்து, எங்களுடைய சாபங்கள் நிமித்தம் மரித்து, எங்களை விடுதலை பண்ணும்படியாக பாருங்க, சிலுவையிலே பாடுபட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாசத்தில் ராஜாவாய் இருக்கிறார். Because of our sin and our curse, Jesus has died himself on the cross, but now he has risen and he is there on the Father's right hand. அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்த தேவன். So as he said, he has risen. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So just analyze, like think of like how many promises that he has given on your life. கிறிஸ்துவுக்குள்ளே பாருங்க எல்லாம் வந்து ஆமென்றும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. In the verse it says that all the verses and all the promises that has given for you is like amen. அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். So whatever he has said for you and he will. பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, அவர் சொன்னபடியே உங்களை Turn ஆசீர்வதிப்பார். next to people and say that அவர் மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன தன்னுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் இயேசு உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். So whatever the verses or the promises the Lord has given for you, for sure that he will bless you and he will fulfill that. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு It's just because the Lord lives. சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். So as he said, he is risen and he lives now. இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் பார்க்கிறோம், தூதர்கள் மூலமாய் அங்கே போன ஸ்திரீகள் கர்த்தரை தேடி போக, மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் அந்த ஸ்திரீகளுக்கு சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள். So the angel of the Lord said to Mary Magdalene and the Mary that the Lord lives. ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, But then when you read in the John's chapter 26வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்திலே, and then 20th chapter 16, நீங்க 6வது வசனத்தை விட்டு விட கூடாது. ஹல்லேலூயா. மத்தேயு 28:6, மார்க்கு 14:6, லூக்கா 24:6. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 24:6. ஹல்லேலூயா. மன்னிக்க வேணும், 16. யோவான் சுவிசேஷம் 20:16 வாசிங்க. 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். போதகரே என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இயேசு அங்கே மரியாளை பார்த்து மரியாளே என்றார்.
So Jesus said to her, called her Mary. இப்போ அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய பேரை நான் மாற்ற போறேன், மரியாளா மாற்ற போறேன்னு சொல்லுவார்கள். And so many people will say that I am going to change my name as Mary. ஏன் சொல்லுவார்கள்? ஆண்டவர் உயிரோடு எழுதின பிறகு மரியாளத்தை மரியாளே என்று கூப்பிட்டாரே, என்னுடைய பேரை நான் மாற்ற போறேன்னு சொல்லி. The reason because like after Jesus has risen, he has called Mary as Mary. So that's the reason I'll change my name as Mary. ஸ்திரீகள் ஒரு விசை மாத்தினா பரவாயில்ல, நாங்களும் மாற்ற வேண்டுமா மரியாளேன்னு சொல்லி. Whereas the female, those people can change, but then as how we can change that. ஹல்லேலூயா. ஆண்டவர் மரியாளை மாத்திரமல்ல தேவனே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிற தேவன் தான் உயிரோடு இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And our Lord is a Lord not only for the Mary and for everyone he will call with your own name. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாருங்க, அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். And our Lord Jesus Christ has died and he has risen. அவர்கள் பூட்டியிருந்த இந்த கல்லறைக்கு முன்பதாக பெரிய கல் இருந்தது. And there was a tomb in front of there was a stone in front of the tomb. இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையை விட்டு வெளியே வரும்படியாக அந்த தூதர்கள் அந்த கல்லை புரட்டவில்லை. And it's not the angel of the Lord has removed the stone. ஏன் புரட்டினார்கள்? The reason why they have removed the stone, இயேசு மரித்த இயேசு அதற்குள்ளே இல்லை என்று காண்பிக்கும்படியாக அந்த கல்லை புரட்டினார்கள். the reason because the Jesus who has died is not over there in the tomb, to show that to the people the angel of the Lord has removed the கல் stone. என்பது பாருங்க, பாதுகாப்பு மாத்திரமல்ல, அது தடையா இருக்கிறது. தடை, கல் அது தடையா, பிளாக் பண்ற தடை. So the stone was like a hold or a hurdle. இப்பொழுது பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க தேவதூதர்கள் அந்த கல்லை எடுத்து விட்டார்கள். So the angel of the Lord has removed the stone. அந்த கல்லை எடுத்தோனே ஸ்திரீகள் போய் பார்க்கிறார்கள், அங்கே இயேசு இல்லை என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். So after the stone has been removed, all the Mary and Magdalene has seen and they have witnessed that Jesus is not there in the tomb. ஏன் இந்த கல் எடுக்கப்பட்டன்னு சொன்னால், இயேசு கல்லறைக்குள்ள இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டான்னு காண்பிக்கும்படியாக. Just to witness that Jesus is not there in the tomb and he has risen, to show that to the people, they has removed the stone from there. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையாகிய கல்லை பரலோகம் எங்களுக்காக எடுத்து போடப்படுகிறது. So whatever the hurdles that is coming in front of you when you do the ministry, same like that you have to remove and you have to tell the ministry to the காரணம், நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற இயேசுவை நாங்கள் சொல்லும்படியாக. The reason because we are telling and we are preaching about the living God, நற்செய்தியை சொல்லும்படியாக. to spread the good news. அங்கே கல்லு புரட்டப்பட்டிருந்தது. And that's where the stone has been removed. அவர்கள் போய் பார்க்கிறார்கள், இயேசுவினுடைய சரீரம், மரித்த சரீரம் அங்க இல்லை. So that the dead body of Jesus Christ is not there. ஏதோ நடந்திருக்கிறது. And something has happened. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். And just because the Jesus has risen. கர்த்தர் உயிரோடு எழுந்தார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். And the Jesus who is there with you is the living God. உங்களுக்குள்ள தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற இயேசு மரித்து உயிரோடு இருக்கிறார். And the living God who is ஆனபடியால் அவர் சொன்னபடியே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்து முடிப்பார். And for sure whatever the Lord has said you, the miracles and the wonders, the word that has been given to you will be fulfilled. நாங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பாருங்க 20வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறோம். அங்கே மதலோன மரியாள் அதிக இருட்டோட பாருங்க வாசனை திரவியங்களோடு எடுத்துக்கொண்டு இயேசுவுடைய கல்லறைக்கு போகிறாள். So the Mary Magdalene and Mary has went to the tomb. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பாருங்க, ஆண்டவருடைய அந்த கல்லறையை நோக்கி மரியாள் போகிறாள். So in the darkness the Mary has went to the tomb. மற்ற சுவிசேஷங்கள்ல பாருங்க, மரியா மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், கிலோப்பார், அங்க 2-3 மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Whereas in the other verses or the chapters it says not only the Mary Magdalene, it's the other Mary who also went with her. அவர்கள் பாருங்க ஆண்டவரை தேடி
அதிகாலையிலே புறப்பட்டு போகிறார்கள். So in the early dawn they looked for the Lord Jesus Christ. அதிக இருட்டோടെ புறப்பட்டு And போகிறார்கள். it was darkness, but still they went. வெறுங்கையாய் போவில்லை, வாசனை திரவியங்களோடு போகிறார்கள். It's not only with the empty hand they didn't go, they went with the incense. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, போய் அந்த இடத்திலே மரியாள் பொறுமையாய் அங்கே காத்து கொண்டிருக்கிறாள் தேவனை காணும்படியா. She waited patiently over there to look after God, Jesus Christ. இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பாருங்க, 15வது வசனத்திலே 20வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார் என்றார். அவள் தோட்டக்காரன் எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 8:2 நீங்க வாசிக்க தேவையில்லை. பாருங்க, இந்த மரியாள், இந்த மகதலேனா மரியாள் 7 ஆவி பிடித்து கர்த்தராலே விடுதலையாக்கி, வேத அறிஞர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தவள் தான் இந்த மகதலேனா மரியாள். So if you see who's the Mary Magdalene, she has caught with the evil spirits for all those almost 8 months. 7 ஆவிகள்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினவள் தான் இந்த மகதலேனா மரியாள். She was released from the 7 demons that she had in her life. 3.5 வருடங்கள் இயேசுவுக்காக ஊழியம் பண்ணினவள் இந்த 3.5 மகதலேனா மரியாள் இயேசுவோட. So Mary Magdalene has done her ministry for 3.5 years. எப்ப இயேசு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு, அதே நேரத்தில் பாருங்க வந்து ஒரு ஸ்திரீ, ஒரு கூட்டம் இணைகிறது, அதிலே ஒருத்தி மகதலேனா மரியாள். So at the time of Jesus who has started his ministry, there was one people where Mary Magdalene is also part of that. மகதலேனா மரியாள் பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவரை நல்லா அறிந்தவள்ளான் இந்த மகதலேனா மரியாள். So Mary Magdalene is a person who understand or wholly about who the Jesus is. இப்பொழுது பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் அடையாளம் காண முடியவில்லை. Whereas when the Jesus has risen, but then the Mary Magdalene உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் அடையாளம் காணவில்லை. So she couldn't identify who the Jesus is. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் கேட்கிற ஒரு தோட்டக்காரன் இறங்கி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பாருங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்களுடைய இருதயத்திலே வச்சிருக்கிறோம். So we has kept our the risen God in our heart. உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து பாருங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். So we are glorifying the God as because we are having the risen Jesus in our heart. மரியாள் பாருங்க அந்த இயேசுவை முன்னாடி இருக்கிறார், ஆனா இயேசுவை அறியவில்லை. Whereas Jesus was in front of Mary Magdalene, but then the Mary couldn't identify him. ப்ளீஸ் பண்ணி கேட்கிறா, தோட்டக்காரன் நினைச்சு, நீங்க இந்த ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்ததுண்டா சொல்லுங்க, நான் போய் அந்த இடத்துல எடுக்கிறேன் என்று சொல்லி. She thought that he was a gardener, so she asked to gardeners to him saying that where the Jesus is, so that I'll go and I'll take him up. வேதத்திலே நாங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து முதலாவது தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது என்று சொல்லி. So in the Bible that we are reading, after once Jesus has risen, he has shown or revealed to Mary Magdalene. முதலாவது தரிசனத்தை மகதலேனா மரியாள் ஆண்டவர் போய் பெயர் சொல்லி அழைத்தார். So the first he has been revealed to the Mary Magdalene, and Jesus has called her with the name. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த இடத்துல நின்று ஊழியம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச விசுவாசிகளா இருக்கலாம். குடும்ப ஜெபம் பண்ணும்போது சிலவேளை ஒருவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்க மறந்து போவார்கள். So if, we are the person we'll come here, we are doing the preaching, whereas in the home we will be doing the prayer, but sometimes we will forget someone to notify or tell them, and we pray. உடனே வேதனைப்படுவோம், அந்த பாஸ்டர் என்னுடைய பேரை சொல்லலையே, எனக்காக ஜெபிக்கலையே, என்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கலையே, பாஸ்டர் மறந்து போனாரோ, அல்ல அந்த சகோதரி மறந்து போனானோ, அல்ல அந்த சகோதரி மறந்து போனானோன்னு சொல்லி வேதனைப்பட்டு பாருங்க. சபையிலே அநேக இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. So in the churches and also in the other places, we will worry if someone, the pastors didn't let us our name and pray for us.
பாஷ வேணுமென்று தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் அப்படி பண்றதில்லை. ஒருவேளை மறந்திருக்கலாம். Wantedly we won't do it because we are the servant of God. Sometimes we will forget it. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை மறக்காத தேவன். எத்தனை பேர் கரங்களை பிடிச்சு சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை மறக்காத தேவன்? ஹalleluya. As a human we tend to forget, but then our Lord Jesus Christ, he won't forget and he will be there with you all the time. உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். And he called you by your name. அநேகர் பாருங்க, நாங்க நல்லா நடிப்போம், எங்களை போல நடிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. So in most of the situation we will act and none other will be there more than us. சபைக்கு வந்தா சந்தோஷமா இருப்போம், கடந்து போகும் பொழுது பாருங்க வீட்டுல கவலைகள் வேதனைகளோடு இருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி நடிப்போம். So back in home, like we'll have so many worriness in our family, but then when you come to church we will just forget all those things, but then we will act, we'll pretend ourselves to be happy in the church. என் ஆண்டவர் சகோதரியே சகோதரனே, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கின்ற தேவன். But then the Lord Jesus Christ knows அவருக்கு முன்பாக நாங்க நடிக்க முடியாது. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற நல்ல தகப்பன். You can't pretend in front of him because the Lord knows your heart. யார் உங்களை பேர் சொல்லி அழைக்காட்டி தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். So whatever the other people is not calling you, but then the Lord Jesus Christ will call you by your name. அதே போல உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். The ministry that has been assigned to you, with you that the Lord will fulfill the ministry. ஹalleluya. கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். And our Lord is the one who called you by your உயிர்த்தெழுந்த இயேசு பேர் சொல்லி அழைத்த தேவன். name. The Lord Jesus Christ has risen and he has called முதலாவது மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். He has revealed himself to Mary Magdalene. ஹalleluya. கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த மகதலேனா மரியாள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்னு சொன்னா, அவள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். To who the Mary Magdalene represent herself to the church. ஹalleluya. மணவாட்டியாகிய சபைக்கு இந்த மகதலேனா மரியாள் அடையாளமாக இருக்கிறாள். So for the church as a bride, she is a resemblance to ஆண்டவர் எங்கே வெளிப்பாடுகளை கொடுப்பார், எங்கே அவர் எழுந்திருவார் என்று சொன்னால் சபையிலே அவர் எழுந்தெழுந்து சபையிலே வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன். So our Lord is the God who will rise in the church, and to them he will reveal everything. ஏன் நாங்க ஆலோசனை சொல்றோம், சபைக்கு வாங்க நீங்க, ஹalleluya. ஏதோ இங்க வந்து ஒரு பாட்டை பாடி கடந்து போறதுக்கு அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. The reason why we are giving advice to come to the church, it's not just to come to church and to pray and worship. கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்கிற தேவன் எங்கே கொடுக்கிறார்? சபையிலே கொடுக்கிறார். He will reveal the secrets in the church. எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்கிறார்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஹalleluya. And what type of the reveal that he will do is that the Lord is living and our Lord Jesus Christ is alive. நீங்க சபைக்கு வந்தா தான் தேவனை ஆராதிக்கும் போது தான் தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. Only when you come to church then you will realize that the Lord Jesus Christ is alive. உயிர்த்தெழுந்த வெளிப்பாட்டை இந்த சபையிலே வைத்து கர்த்தர் கொடுக்கிற தேவன். And with the church that he will reveal that he has risen. நாங்கள்லாம் church, we are the church body. Hallelujah. Christ of the body. நாங்கள்தான் அவருடைய சரீரமாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். So we are the body, the temple of the Lord. Hallelujah. எனக்கும் உங்களுக்கும் தான் கர்த்தர் வெளிப்பாட்டை தருவார். Only to you and me that the Lord will reveal things. கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்கிற நல்ல தகப்பன். And our God is a good God where he will reveal what we need to know. Hallelujah. நாங்கள் அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும். And we has to live with him everlasting life. இந்த பூமியில கொஞ்ச காலம் நாங்க வாழ போறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. In this world we will live a temporary life. ஆனா கர்த்தருக்கென்று வாழ போறோம். Whereas we have to live for the God. ஒரு மனுஷன் வெளிப்பாட்டை பெற்று அதன்படி நடந்தா தான் அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க முடியும். Only when you know what the God has kept for you, after that you can live a life as a Christianity life. இந்த மரியாள் வெளிப்பாடை பெறுகிறதுக்கு பாருங்க, அதிகாலையிலே எழுந்து அங்கே புறப்பட்டு வருகிறார். And if you see Mary Magdalene to know about the Lord Jesus Christ, she got up very தூப early. வர்க்கங்களோடு வருகிறாள். With the incense and the lamp she went there. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் காலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. And in the Bible அதிகாலையிலே தேடுகிறவன். And in the Bible verse it says that like early morning if you seek God then you will find the God. எங்களை நறுமணமாய் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை.
ஆராதனை. And a very good or the knowledgeable worship is that you have to surrender yourself. ஹல்லேலூயா. தேவனுடைய அருமையான பிள்ளைகளை பாருங்க, அவரோட சிம்பிளா ஒரு சைனா கொண்ட அந்த அடையாளங்களை இயேசுவுக்கு அங்கே பாருங்க மகிமைப்படுத்தும்படியாக தூவ வர்க்கங்களை கொண்டு வருகிறார். இந்த நாளிலே நாங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே நாங்களே தூவ வர்க்கமாய் தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டும். She took a sign and a symbol as the lamp for the Lord Jesus Christ, but what we have to do is like ourselves has to be the sign and a symbol for the Lord. நாங்கள் வாசனை வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should be a scent and the smell to the other people. நாங்கள் பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு வாரவும் வரையிலும் எனக்கு தெரியல. And I don't know like whether you have sprayed. ஆனா ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நாங்கள் நறுமணங்களாய் இருக்க வேண்டும். But everyone has to have the incense and the smell for the. ஹல்லேலூயா. நறுமணம் சும்மா வராது. அந்த அதை போட்டு என்ன செய்வார், இடிப்பார்கள். And they will torment the. அப்படியே என்ன செய்வார்கள், கொளுத்துவார்கள். சில இடங்களில் நெருப்பு போட்டு எரியும் போது அது என்ன செய்யும், எரிஞ்சு கொண்டு இருக்கும். And when they burnt and it will burn. நறுமணமாய் வாரன்னு சொல்லிட்டு உபத்திரங்கள் உண்டு. And there will be a burden in that. நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லி அங்கே சொல்ல வேதத்திலே வாசிக்கிறோம். And in the verse it says like since I have been troubled and that is good for. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் நறுமணங்களாய் இருக்க வேண்டும். And everyone has to have the fascinate smelling. தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது நாங்கள் வெறுங்கையாய் வரக்கூடாது. And when you come into the Lord's presence you shouldn't come with வெறும் இருதயமாய் வரக்கூடாது. with the empty heart. You shouldn't come to the இந்த Lord's மரியாள் வந்தால் கர்த்தருடைய பாருங்க, அவர் பாருங்க அந்த சரீரத்தை அங்கே மகிமைப்படுத்தும்படியாக இந்த மரியாள் வந்தாள். So to glorify the Lord Jesus Christ she went to the Mary Magdalene. இப்பொழுது உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுடைய அந்த ரகசியத்தை அறிந்தவளாய் இருக்கிறார். And she understood the secret of the risen God. ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் மரியாளே என்றார். பாருங்க, மரியாளே. The Lord called her with the name Mary. ஹல்லேலூயா. உடனே அவள் சொன்னா என்ன, ரபூனி, போதகரேன்னு சொல்லி கூப்பிட்டாள். And she called her as Rabboni, which is mean as teacher. உங்களை ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். When you said like one word, the Lord will do a great. ஒரு வார்த்தை தான் மரியாளேன்னு சொல்லினா உடனே பாருங்க அவரை என்ன செய்ய, போதகரே. And when the Lord called her as a Mary, she replied instantly saying the teacher. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. So all the glory is to the Lord Jesus Christ. அவர் பாருங்க உயிரோடு எழுந்தவுடனே Once after he risen, முதலாக firstly மதலேனா மரியாளுக்கு அவர் தெரிவித்தார் தன்னை. மாற்கு 16வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். மாற்குவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வார்த்தை வாசிங்க. இயேசு எழுந்திருந்த பின்பு முதல் அவர் தரிசனமானால் அவர்களோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையிலே போய், ஹல்லேலூயா, துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறவர்களோடு பாருங்க மதலேனா போய் செய்தியை அறிவிக்கிறாள். என்ன செய்தி? ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் யாருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும்? பாவத்தோடு இருக்கிறவர்களுக்கு, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, குடியின் பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, தற்கொலைக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு போய் நான் தற்கொலை செய்ய போறேன் என்று சொல்லி போய் இருக்கிறவர்களுக்கு, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். So we have the responsibility that we have to go and tell about the Lord Jesus Christ, and whoever has been doesn't know about the Lord, and whoever mourns and whoever has the suicidal thought, for them we have to go and we have to talk about the அங்கே Lord போய் Jesus Christ. மரியாள் சொல்லுகிறாள், ஆனா அவர்கள் நம்பவில்லை. When the Mary Magdalene said to those people, but then those people didn't believe what அவள் Mary சொல்லிக் கொண்டே said. இருக்கிறாள். But then she was continuously saying. ஹல்லேலூயா. அவர் போய் பாருங்க, அடுத்த வார்த்தையை வாசிப்போம் என்று சொல்லி எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. 14வது வாசிய வாசிங்க. அதன் பின்பு போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி அவிசுவாசத்தை குறித்து
கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் நம்பாத நிமித்தம் என்ன செய்தார்? அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து பாருங்க, அவர் கடிந்து கொள்ளுகிற தேவனாயும் இருக்கிறார். So the risen God has also rebuked whoever doesn't have or believe the Lord. அவருக்கு விருப்பமில்லாத காரியம் என்னன்னு சொல்றால் அவிசுவாசமாய் இருப்பது. And what the Lord Jesus Christ doesn't like is like if you have the lack of faith. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களிலே நாங்கள் அவிசுவாசமாய் இருக்கிறோம். In most of the situations that we have the lack of faith. ஹல்லேலூயா. வேறொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். அவிசுவாசமாய் இருக்கும்போது கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற தேவனாய் So he இருக்கிறார். will not bother about the other situations or other things, but then if you have the lack of faith, for sure that the Lord will rebuke you. ஹல்லேலூயா. அப்படியே நாங்க மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 32வது வார்த்தை வாசிங்க. 32வது வார்த்தை. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே நான் கலிலேயாவுக்கு போவேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போதே சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்பே நான் கலிலேயாவுக்கு போவேன். So when he was there in the world itself, he said that I will die and I will rise in the 3rd day, and before you that I'll go to the Galilean nation. நாங்கள் பாருங்க, போன நேற்றைக்கா முந்தின நாள் தியானித்தது போல பேதுரு வைராக்கியம் கொண்டு நான் உம்மை நிமித்தமான இடரடைய மாட்டேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் பேசினான். So with the stubborn, the Peter said like that I will not fall. 2 தரம் சேவல் கூவுறது, 3 தரம் பேதுரு மதலிக்கிறான். Whereas if you see like 2 times the crew was like roasted, but then Peter were refused. இந்த மறுதலித்த இயேசுவையும் கர்த்தர் தேடி போகிறார். இந்த மறுதலித்த இயேசுவையும் அவர் கர்த்தர் மீண்டுமாய் தேடி போகிறார். Even though like when Peter refused Jesus, but then Jesus went back to or look after Peter. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், மன்னிக்க வேண்டும், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம் சீக்கிரமாய் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20 வாரத்தின் முதலாவது நாளாகி அன்றைய தினம், வாரத்தின் முதலாவது நாள் என்ற சண்டே அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டி இருக்கையில இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். So on the evening of the first day of the week, when the disciples were together with the doors locked for the fear of the Jewish leaders, Jesus came and stood among them and said, "Peace be with you." இயேசு வந்து நமக்கு நடுவிலே இருந்தாலே நமக்கு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. So when Jesus come in center of our life, there will be the peace will come in your life. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில இருக்கும்போது பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சிலுவையிலே அறையும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். And Jesus offered or sacrificed himself that he wants to fulfill what heavenly things has to be. தன்னை சிலுவையிலே அறையும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். And he offered himself that he wants to crucify on the cross. இதெல்லாம் வந்து பாருங்க, பரலோக திட்டம், தேவனுடைய பிதாவுடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமியிலே நிறைவேறினது உங்களுக்காக எனக்காக. So all those things that has been fulfilled is just for you and me, that it has been kept from the Father. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? வலது பாசத்துல அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். Whereas if you see the Lord Jesus Christ is as a king in the right hand of the Father. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இந்த மகிமை உள்ள சரீரத்தை அவர் அடைந்தவுடனே பாருங்க, இந்த சுவர்கள் வந்து இந்த வோல்கள் அவரை தடுக்க முடியாது. Not the wall can hit him like after he has been risen.
அது வந்து மகிமை உள்ள சரீரத்தோடு இயேசு இருக்கிறார். And it's just because he has glory body. உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறார் சொன்னால் மகிமை உள்ள சரீரத்தோடு இருக்கிறார். So after he has risen, he has the glory body in himself. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார்னு சொல்லி எங்களுடைய விசுவாசம். So we have a faith like where 2 or 3 people there is the Lord is also with us. நாங்கள் எல்லாத்தையும் பூட்டி இருக்கலாம், லாக் பண்ணி இருக்கலாம். We can lock everywhere. ஆனா ஆண்டவருக்கு இது தடையிலே ஆண்டவர் நடுவிலே வந்து இருப்பார். But that can't hit the Lord to be there. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய சபையிலே கர்த்தர் மத்தியிலே இருக்கிறார். And I believe that among உங்களுக்கு பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya. And next to you the உங்களோடு இயேசு உயிரோடு இருக்கிறார். and Jesus is there and மரித்த இயேசு உங்களோடு உயிரோடு இருக்கிறார். and who has died and he is there with you. ஹalleluya. பாருங்க அந்த மகிமை உள்ள சரீரத்திலே ஆண்டவர் மறுரூபமடைந்து உயிரோடு எழுந்தவனே இந்த வாள்கள் அவரை தடுக்க முடியாது. Since he has risen and he has the glory that the wall can't hit him. மீண்டுமாய் சிலுவையிலே கொண்டு அறைய முடியாது. Again he can't crucify on the cross. அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். Because he has all the glory with him. இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற ராஜா இயேசு எப்படி இருக்கிறார்? அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். So Jesus is there in the heaven now and he is having all the glory with him. அந்த மகிமையினாலே தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் என்னை நிறைக்க அவர் பிரியமாய் இருக்கிறார், அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். And he is longing and he is fulfilling that he wants to fulfill all the glory. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க போறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை தேவனுடைய மகிமை வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போறோம். And now we're going to pray that the Lord that has been risen and his glory has to be there with you and இன்னும் ஒரு காரியத்தை 2 நிமிடத்திலே நான் வாசித்து அப்படியே நாங்கள் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து எண்ணெய் வைத்து நாங்கள் ஊழியக்காரர் ஜெபிக்க போறோம். ஹalleluya. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 4 இருந்து வாசிங்க. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் 1 தெசலோனிக்கர் 4:14 இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஹalleluya. இயேசுவானவர் என்ன செய்தார்? மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று சொல்லி பொழுது பக்கத்தில் உள்ள ஆட்களை கேட்கக்கூடியதா இருக்குது. தட்டி விசுவாசிக்கிறீங்களா அதோட பிள்ளைகளை உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி? So do you have a faith that Jesus has risen again? விசுவாசத்தின் அடிப்படை தொடக்கமே அதுதான். ஹalleluya. And that's where the இயேசு எங்களுக்காய் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இதைத்தான் ஊழியக்காரர் மீண்டுமாய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எந்த பிரசங்கத்திலேயும் ஆண்டவர் மரித்த காரியம் உயிரோடு எழுந்த காரியம் சொல்லாட்டி தேவனுடைய வார்த்தையே இராது. There is not the word of a God like where in all the sermon we will say that Jesus has died and he has risen again. ஹalleluya. அந்தபடியே பாருங்க, அவர் மரித்து உயிரோடு எழுந்தபடியே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மரித்தவர்கள் பாருங்க, அந்த மரணம் என்ற சொல்லாமல் நாங்கள் அவருக்குள்ளே நித்திரை அடைந்தவர்கள். நாங்கள் ஆண்டவருடைய வருகை ஒருவேளை தாமதிக்கும் எல்லாரும் நாங்கள் நித்திரை அடைவோம். ஹalleluya. நித்திரை அடைந்தவர்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி வரப்போறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவர் ஆரவாரத்தோடும் பிதரான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் முதலாவது எழுந்திருந்தார்? இயேசு உயிரோடு எழுந்த முதலாவது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே முதலாவது உயிரோடு எழுந்த மனுஷன் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லாசரு எழுந்தான், ஆனால் லாசரு மரித்து போனான். இயேசு உயிரோடு எழுந்தார், உயிரோடு இப்பொழுதும் இருக்கிறார்.
In the human history, if you see, the Lazarus has died and he has risen again. Again he has died. Whereas the Lord Jesus Christ, he has died and he has risen again and he is still alive. கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவருடைய கூட ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். So after that, we who are still alive and are left will be caught up together with him in the clouds to meet the Lord in the heaven. அல்லேலூயா. இது ஆண்டவர் முதலாவது மரத்து உயிரோடு எழுந்தது நாங்களும் உயிரோடு எழும்படியாக காண்பித்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. And the Lord shown as an example that we'll also will be with him in the air. ஆண்டவருடைய வருகையில பாருங்க, எங்களை அவர் பாருங்க அப்படியே பாருங்க மறுரூபப்பட்டு, ஒருவேளை நாங்கள் மரிக்க நித்திரையடையாவிட்டால் மறுரூபப்பட்டு கர்த்தரோடு எங்களை அழைத்து கொண்டு நித்திய வாழுகின்ற வாழ்க்கை எனக்கு உங்களுக்கும் தருவாரு. And when the Lord is coming, if suppose we are not died, for sure that we will renew or we will change and then we will. இதை ஆண்டவர் பாருங்க அவர் காண்பித்திருக்கிறார், உயிரோடு எழுந்து காண்பித்திருக்கிறார். And that's where the Lord Jesus Christ has shown an example to us. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். So whoever has a faith, for sure that even though if we died, we will rise again. வெளிப்பாடு யாருக்கு வருகிறது, யாருக்கு வருகிறது என்று சொன்னால் வெளிப்பாடுகள் ரகசியங்கள் சபை மூலமாய் தான் சொல்லப்படுகிறது. So to whom the revelations will be there for the people who are there in the church. ஆண்டவர் பாருங்க அங்கே மரியாள் சபைக்கு அடையாளம் என்று சொல்லி நான் வாசிச்சது. And in the verse we saw that the Mary Magdalene is a resemblance for the church. தேவனுடைய ஊழியக்காரர் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை மூலமாய் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன். And my dear people, like through church the Lord will reveal things. எப்படி வெளிப்பாடுன்னு சொன்னால் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி சேரும்படியாக வெளிப்பாடுகளை கொடுப்பார். And the Lord will pull you again closer to him. உபத்திரங்களே எப்படி கர்த்தரை மகிழ்வைப்படுத்துகிற என்ற வெளிப்பாடை கொடுப்பார். And whatever the trouble that you are having, also with the trouble that you can glorify the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தகப்பனாயிருக்கிறார். Because our Lord is a good God. இயேசு உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். It's because the Jesus Christ has been risen. அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். As he said, he has risen. அவர் சொன்னார், போய் பாருங்க மகதலேனா மரியாளுக்கு விசேஷமாய் சீசருக்கும் பேதுருவுக்கு மாறி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. So Jesus said to the disciples and also to the Peter that he has risen. அவர் சொல்லி இருக்கலாம் பாருங்க, சீசருக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கார், விசேஷமாய் பேதுருவுக்கு போய் சொல்லு. And also he said to Mary that go and tell to the disciples, not only to the disciples, even to the Peter, go and tell that I have risen. ஹல்லேலூயா. மறுதலித்த பேதுருவை கொடுத்து கர்த்தர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Even the Peter has refuted, but then the Lord loves Peter. மீண்டுமாய் பாருங்க, பேதுரு ஆண்டவர்ட்ட ஓடி வரும்போது பாருங்க பேதுருவை வல்லமையாய் கர்த்தர் ஊழியத்துக்கு பாருங்க ஒரு அப்போஸ்தலனாக பயன்படுத்தினார். So when the Peter came back to the Lord Jesus Christ, the Lord used him as an apostle. பேதுருவினுடைய பிரசங்கத்தின் நிமித்தமாய் பாருங்க முதலாவது பிரசங்கத்துல 3000 பேர். With his preaching, if you see the 3000 people. இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர். And there were like 5000 people in the second sermon. மூணாவது பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். And if you see in the third sermon, there were like the lot of crowd that has been towards the Lord Jesus Christ. இது எப்படி வந்தது? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பேதுரு பெற்றுக்கொண்டபடியா. It's just because he got or received the power from the Lord Jesus Christ. எழுந்திருக்க போறோம் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்திருக்க போறோம். எழுந்த ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே புதியொரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி